பரோஸ் பப்பா லால் சாருடைய ஒரு 50 இயர்ஸ் ஆஃப் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு அங்கம். 24 எண்டிங்கில் 2025 பிகினிங் ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு பாசிட்டிவ் நோட்டோடு எடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிற ஃபிலிம் இது. ஃபர்ஸ்ட் 3D ஃபிலிமே இந்தியன் சினிமாவில் வந்து மலையாளத்தில் தான் மென் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணி இட் கேம் இன் ஆல் த லாங்குவேஜஸ். ஸோ 18 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஜர்னி ஐ திங்க் ஒரு இம்பார்ட்டன்ட் மைல் ஸ்டோன் லால் சாருடைய ஒரு ஃபிலிம் கேரியரில் இது அமைஞ்சிருக்குன்னு நான் ரொம்ப பெருமிதமாக சொல்லிக்கிறேன். அவரோட கூட நடித்த ஒரு பெருமையும் அவர் இருந்த காலகட்டத்தில் நானும் இருக்கேன், அவரோட பணியாற்றி இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஹாப்பி ஃபார் யூ லால் சார். அண்ட் இந்திய சினிமாவில் ஒரு தூண்கள் இருந்தால் அதில் முக்கியமான தூண் வந்து லால் சார். அவ்வளோ ஈஸியாக ஒரு கேரக்டர்லேருந்து இன்னொரு கேரக்டரை வந்து ஷிஃப்ட் ஆகி போகிறது அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இன் டு நார்மலாக காப்பானில் ஒர்க் பண்ணும்போது கூட பேசிகிட்டே இருப்பாடு சடன்லி ஹில் கோ இன்டு தட் ஜோன். ஸோ வி ஆர் ப்ரௌட் ஆஃப் யூ லால் சார் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் டைரக்டோரியல் வெஞ்சர்ஸ். பரோஸ் குட் லக் அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. உலகத்தின் மிகச்சிறந்த நடிகர், இந்தியாவின் மிக பெருமையான மோகன்லால் அவர்கள் முதல் முறை இயக்கி இருக்கிற இந்த பாரோஸ் அப்படின்ற படத்தை பார்க்க வரும்போது எதிர்பார்ப்புகள் வேறையா இருந்தது. ஆனால் அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் தகர்த்து விட்டு நான் இப்படி ஒரு படம் கூட பண்ண முடியும் அப்படின்றத அவர் முதல் படத்திலேயே நிரூபிச்சிருக்காரு. அவருடைய கதையாக்கமாக இருக்கட்டும், கேமராவை ஹேண்டில் பண்ணியிருக்கிற விதமாக இருக்கட்டும், அவர் எடுத்துக்கொண்ட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரியாக இருக்கட்டும், அனைத்துமே வந்து ஒரு வித்தியாசமான கோணத்திலிருந்து ஒரு நடிகர் தன்னை இயக்குனராக அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு மகத்தான ஒரு படத்தோட பாரோஸ் வந்திருக்காரு. இந்த தமிழ் படத்தில் அவரே டப் பண்ணியிருக்காரு. அது இன்னும் அழகாக இருந்தது. எல்லா குழந்தைங்களோடையும் இந்த ஒரு கிறிஸ்மஸ் நியூ இயர்ஸ் இவை நல்லபடியாக நம்ம வந்து குழந்தைங்களோட வெளியே வந்துட்டு ஜாலியாக ஒரு 2 மணி நேரம் இருக்கலாம் அப்படின்னா பாரோஸ் படத்தை பார்க்கலாம். 3Dயும் இருக்குது. ரொம்ப அற்புதமான விதத்தில் இந்த 3D செஞ்சுருக்காங்க. சந்தோஷ் சிம்மன் அவர்களுடைய கேமராவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சிறப்பான முறையில் பண்ணியிருக்காங்க. மோகன்லால் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் நடிகராக எந்த அளவுக்கு அவர் வந்து நம்மளை உற்சாகப்படுத்தியிருக்காரு, நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ணியிருக்காரோ அதே அளவுக்கு வந்து இயக்குனராக நம்மளை என்டர்டெயின் பண்ணுவார் அப்படின்ற நம்பிக்கை இந்த பாரோஸ் படம் மூலமாக ஏற்படுத்தியிருக்காரு. என்னுடைய வாழ்த்துக்கள் லால் சாருக்கு. ஆஸ் ஆல்வேஸ் லால் சார் ராக்ஸ்.